இன்றைக்கி ஹெல்த்தியான சம்பா கோதுமை உப்புமா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 எடுத்துருக்கோம், பீன்ஸு, கேரட்டு எடுத்துருக்கோம். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சம்பா கோதுமை தயாராக இருக்குது. சட்டி நல்லா சூடாக வந்துருக்கு. கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. அதில் நம்ம எடுத்து வச்சுக்கூடிய சம்பா கோதுமையை கொட்டி சேர்க்க வேண்டியதான். ஃபுல்லாக ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த சம்பா கோதுமையை எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். தண்ணி ஊற்றி வேக வைக்கிறப்போ விட்டாமல் கொல கொலன்னு ஊற்றி களி மாதிரி அப்போ தான் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறப்போ ஒட்டாமல் வரும். அப்படி இல்லைனா வந்து நல்லா ஒரு கொல கொலன்னு வந்துடும். அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ ஸ்டார்டிங்லேயே ப்ராசஸ் வந்து இப்படி பண்ணுறோம். பேசுறதுக்கு மைனூட்டாக கேட்குது, ரொம்ப கம்மியாக. இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து ஹீட் ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். லாரிலேருந்து மண்ணு கொட்டுற மாதிரி கொட்டுறப்பா. இப்போ சட்டி நல்லா சூடாக வந்துருக்கு. திரும்பவும் நம்ம வந்து எண்ணெய் வந்து செஞ்சுக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வதங்க வச்சுக்கலாம். அதோட கடுகு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக வச்சுக்கலாம். இப்போ எடுத்து கருவேப்பிலையை போட்டுட்டு ஓடிடும். இப்போ அடுத்தது தான் வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பிடிச்சி வதக்கிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்தது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்மளோட எல்லா சமையல்லையுமே வந்து கல்லுப்பு சேர்க்குறதா நீங்கள் நிறையா வந்து பார்த்துருக்கீங்க. ஏன்னா கல்லுப்பு தான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் வந்து நாங்கள் கல்லுப்பு அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நம்ம எந்த டம்ளரில் சம்பா கோதுமை வந்து எடுத்தோமோ அதே டம்ளர்லேயே 2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றணும். அதாவது 1 டம்ளர் சம்பா கோதுமை எடுத்தோம் அப்புறம் 2 டம்ளர் சம்பா கோதுமை எடுத்தோம்னா 4 டம்ளர் அது மாதிரி வந்து கணக்கு வச்சுருக்கோம். 1க்கு 2 செய்யணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ அடுத்த நம்ம வந்து கட் பண்ணிக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். இது அப்படியே நல்லா வந்து கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 2 பேருக்குனால காய்கறிலாம் கம்மியாக தான் போகும். ஓகே, என்ன பண்ணுப்பா? உப்பு கலக்கணும். இப்போது சம்பா கோதுமையை இதோட வந்து சேர்த்துக்கலாம். கலரி விட்டுதான் ஒட்டாது. வந்து இப்படியே கலரி விட்டுக்கிட்டே இருக்கணுமா? அப்போ தான் வந்து அது ஒட்டாமல் இருக்கும்னு வந்து சொல்கிறாங்க. அவ்வளோதான், மூடி போட்டு சிம்மில் வச்சு. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுட்டு சிம்லேயே வந்து வச்சுக்க வேண்டியதான். 5 நிமிஷம் சொல்ல முடியாது, வேகிற வரைக்கும் வந்து வச்சுக்க வேண்டியதான். இப்போது பாதி நல்லா வந்து வந்துருச்சு. ஜஸ்ட்டு நம்ம கிண்டு வச்சுட்டே இருக்க வேண்டியதான். இதோட ஸ்மெல்லு ரொம்ப வந்து ஒரு ஸ்மூத்தான ஸ்மெல் மாதிரி வந்து ஃபீல் ஆகும். அதுதான் அது வந்து ஸ்பெஷல். ஸோ எல்லாருமே சாப்பிட்ற ஏதுவான ஒரு ஹெல்த்தியான ஃபுட் காலையில். இது நம்ம தேங்காய் சட்னி சுற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக வந்துருக்கும். அவ்வளோதான், வந்துருச்சு. வந்துச்சுல இன்னும் கொஞ்சம் நேரம் ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா வெந்தெல்லாம் ஃபுல்லாக வந்துடும். முடிக்கலாம். நல்லா ஒட்டாமல் வரையாக அழகாக வந்துடுது சம்பா கோதுமை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு தயாராகிடும். ஜஸ்ட் வந்து ஒரு 2 மினிட்ஸ் முடிச்சுருந்தா போதும்.